பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காட்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்து உரித்தாக. அல்லாவின் நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயமாகும். அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் சிரம் பணிதல் சஜ்தா செய்வது ஆகும் என்றிருந்தால் கணவருக்கு வணக்கம் செய்யும்படி பெண்களை நான் ஏவியிருப்பேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். காரணம், பெண்களின் தேவைகளை கணவர்கள் நிறைவேற்றி வைக்கும் பொறுப்பாளராக இருக்கின்றார்கள் என்று அவர்கள் நவின்றுள்ளார்கள். பெண்களில் சிறந்தவர் யார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் கேட்டார். அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், கணவன் அவளை பார்த்தால் மகிழ்ச்சி அடைவான், அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். அவன் ஒரு காரியத்தை ஏவினால் அவள் அதை சந்தோஷத்தோடு செய்வாள். கணவன் அனுமதியின்றி வெளியே செல்லாமல் கற்பை காப்பாற்றுவாள். அவளே உத்தம பெண்மணி என விடையளித்தார்கள் என ஹல்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் ஒன்றில் தொழும் ஸ்தலத்திற்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பெண்கள் கூட்டத்தினரை பார்த்து, பெண்களே, நீங்கள் அல்லாஹுவை பெயரால் அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள். காரணம், பெண்களுக்கு பெரும்பான்மையோரை மிஹ்ராஜ் இரவில் நரகத்தில் நான் கண்டேன் என்றுரைக்க, பெண்மணிகள் பெருமானாரிடம், அல்லாஹுவின் திருத்தூதரே, எதனால் அப்படி என்று கேட்டார்கள். நீங்கள் அதிகமாக லகனத்து சபிக்கின்றீர்கள், மேலும் கணவர்களுக்கு நன்றி குறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்று நபி அவர்கள் நவின்றுள்ளார்கள். இதிலிருந்து அல்லாஹ் நிச்சயமாக நம்மளை பாதுகாக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளராக இருக்கின்றீர்கள். உங்கள் நிர்வாகத்தின் பொறுப்பை பற்றி கேட்கப்படுவீர்கள். அரசன் தன் பிரஜைகளுக்கு ஆற்றிய பணிகளையும், ஒரு மனிதன் தன் குடும்பத்தினருக்கு செய்த கடமைகளையும், ஒரு பெண் அவளுடைய கணவன் பிள்ளைகளுக்கு விஷயத்தில் நடந்து கொண்ட முறைகளையும் பற்றி கேட்கப்படுவார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இந்த விஷயத்தில் நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவளாகவும், தன் கணவனுக்கு சிறந்த மனைவியாகவும், இறைவனுக்கு சிறந்த அடியானாகவும், மூமீன்களுக்கு சிறந்த மூமீனாகவும், முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறந்த உம்மத்தாகவும், பிள்ளைகளுக்கு நல்ல தாயாகவும், பேர குழந்தைகளுக்கு நல்ல பாட்டியாகவும் இருந்து அல்லாஹ் நல்லபடியாக நம்ம உடலையும் உள்ளத்தையும் பேணி பாதுகாத்து, அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த கட்டளைகளை, ஐங்கால தொழுகைகளை சரிவர நிறைவேற்றி நட்பாக்கியத்திலும் நன்மையிலும் நீண்ட ஆயுளிலும் பரக்கத்திலும் அபிவிருத்திலும் அமலிலும் சிறந்திருக்க எல்லாம் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் நம்மளுக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் உலக மக்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கேட்டவளாக என் பயானை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக.